இரண்டாவது எபிசோடில் நாம் இன்று பதிவு செய்ய வந்திருக்கிறோம். என்னோட மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் கைலாஷ் ஒரு குட்டி பிரேக்குக்கு போக போறோம் இதுக்கப்புறம். அதனால அவருக்கு ஒரு ஃபேர்வெல். நம்ம டைரக்டா நம்ம எபிசோடுக்குள்ள போவோம். இந்த எபிசோடில் நாம் என்ன உரையாட இருக்கிறோம் என்றால், ரெலிகேஷனை பத்தின ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதை பண்ணி முடித்து விட்டு ஒரு சில பல கேள்விகள், பொதுவான கேள்விகள் என் மண்டையில் இருப்பதை நான் நண்பர்களுடன் பகிர இருக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறோம். இதுதான் முதல்ல நம்ம ரெலிகேஷன் என்னென்ன கிளப்லாம் இந்த வருஷம் பிரீமியர் லீக்ல வாய்ப்புகள் உண்டு, இவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குதுன்னு எல்லாம் சொல்றோம். ஒரு 5-6 கிளப் தான். இல்லடா, லைக் லாஸ்ட் வீக் நல்ல ஹெவி சைனிங்ஸ் இருக்க போகுது போல இருக்கு. ஃபுல் ப்ரெடிக்ஷன் ரீவிசிட் பண்றோம் நம்ம. ஸ்ட்ரைக்கர் சாதிச்சிருவீங்க போல இருக்கே வாங்கி. ஸ்ட்ரைக்கர் சாதிச்சா மட்டும் என்ன, நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நான் வராங்க. பட் ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க், சரிடா ஒருத்தர் ஒரு கிளப் சொல்லுங்க. கைலாஷ், உங்களுடைய கண்டெண்டர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கண்டெண்டர் புதுசா சொல்லணும். வெஸ்ட் ஹாம். நான் சொல்ல என்னடா போன வாரமே ஓகே மக்களே, ஃபார் தி ரெக்கார்ட், போன வாரமே நம்ம வெஸ்ட் ஹாம் ரெலிகேஷனுக்கு போவாங்கன்றத பத்தி ரைட்டா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசுங்க பாப்போம். சரி, அடுத்து மிஸ்டர் ஸ்ரீராம். பர்ன்லி. ஓகே, பர்ன்லியா? அதை நானும் சொல்லலாம்னு இருந்தேன். ஓகே, அடுத்தது எனக்கு தெரிஞ்சு லீட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் இருப்பாங்கன்னு தோணுது. லீட்ஸ்க்கு ஒரு பொசிஷன் இருக்குதுதான் நினைக்கிறேன் ரெலிகேஷன் ஃபைட்ல. கைலாஷ், நீங்க சொல்லுங்க பாப்போம். அடுத்தது நீ கிடையாது, நானே திருப்பி ஒன்று சொல்லிடுறேன், அப்புறம் 2 நீ சொல்லு. ஐ திங்க் பிரென்ஃபோர்ட் கூட கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், ஃபைட்ல இருப்பாங்க மிக்ஸ்ல. அப்புறம் ஸ்ரீராம், நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் எங்க சொல்றது? நாங்க 2 சொல்ல, இன்னும் 2 என்ன தெரிகிறது? நான் சொல்றேன். ஐயோ மறந்துடுவேன், நான் சொல்லிடுறேன். சொல்றா, நீ சொல்லு. அவன் தேட்டும். சண்டர்லாண்ட். ஓகே, அவன் சண்டர்லாண்ட்ன்றா, நீ உல்ஸ்ன்ற. சோ இந்த 6 பேரை பத்தி நம்ம டீடைல்டா பாப்போம். ஏன் இப்படி சொல்றோம், என்ன நினைக்கிறோம் அப்படின்றது, யாரெல்லாம் ஒத்துக்கிறோம் சொல்லிட்டு கடைசியில வில் அரைவ் அட் 3. சரி, ஓகே, எங்க ஆரம்பிப்போம்? சண்டர்லாண்ட் சொல்லு. ஆக்சுவலா இட் வாஸ் ஷாக்கிங் நீ சண்டர்லாண்ட் சொன்னது. ஏன்னா போன வாரம் ரொம்ப சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவேடா, பிகாஸ் பேக் ஃபோர் இஸ் கம்ப்ளீட்லி நியூ பேக் ஃபோர், லைக் ஒரு கண்டினியூஷன் இல்ல, எல்லாமே நியூ பிளேயர்ஸ். ஸோ எனக்கு அதுவே ஒரு ரீசனா இருந்தது. பிகாஸ் லீட்ஸ்லாம் பாரு, லைக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் கேம்ல பார்த்தோன்னா 9 players from the promoted team had a huge contribution against Everton, and எல்லாமே நல்லா லைக் கோஹெஷனா இருந்தது. they all pressed together, like so like team play படி பார்த்தனா Leeds were more impressive to me. தமிழே மறந்து விட்டுட்டேன். காலையிலயா? இல்ல பட் இல்லடா, ஆனா கைலாஷ்க்கு என்ன பண்றது? ஜாகா சைனிங் பெருசா இருந்ததா சண்டர்லாண்டுக்கு? ஆமாண்டா, நானும் அது சொல்ல வந்தேன். இன்னொரு கொஸ்டின்டா, லைக் இந்த சாம்பியன்ஷிப்லயே இருந்துட்டு அதே மாதிரி பிஎல் ஆடினா வேஸ்ட்னு சொல்லிட்டு திருப்பி இப்படி பண்ணாம இப்படி சொன்னா என்ன நியாயம்? அவன் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு. கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லைக் கொஞ்சம் they know they have to upgrade. அப்புறமும் ஏன் நீ சொல்ற லைக் கம்ப்ளீட் பேக் ஃபார் மாத்திட்டு அந்த டீம்ல இருந்து ஒரு 2 பிளேயர் இருக்குறதுங்கிறது லைக் how எனக்கு அது doesn't sit right with me. போன வாரம் ஃபேண்டசில டாப் பாயிண்ட்ஸ் எடுத்தது சண்டர்லாண்ட் டிஃபெண்டர் தானே? ஏன்னா ஆனது யாரு? நீ ப்ரூட்டலா இருக்கிற, ப்ரூட்டலிட்டியை கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு பிரீமியர் லீக்ல நல்ல சைனிங் அவங்க பண்ணல, நல்ல சைனிங். பட் பிகாஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்னு சொல்லிட்டு they spent heavy. பட் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோமே லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ், லைக் நிறைய டீம் இத பண்ணி பார்த்திருக்கோமே. ஒன்ஸ் உள்ள லீட்ஸ் இப்படி பண்ணி தான மாட்டாங்க ஒரு சீசன். லீசனை சர்வே பண்ணாங்கலடா, உடனே போகல, ஒரு 2-3 இயர்ஸ் இருந்துட்டு போனாங்க. பிளஸ் லாஸ்ட் 2 சீசன்ஸ் ரெலெகேட் டீம்ஸ் எல்லாமே பார்த்தனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அவங்க அதே மாதிரி ஆடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. பிளஸ் இந்த வருஷமே இப்ப பர்ன்லியே பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, பர்ன்லிக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையே அவங்களுக்கு இருக்கிற பிளேயர்ஸ் பிரீமியர் லீக் லெவல் பிளேயர்ஸ்ன்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் கீழே போனப்ப எல்லாம் லோன் பிளேயர்ஸ் புது சைனிங் பண்ணி தான் ட்ரைட் பண்ணி தான் எல்லாம் கீழே போனாங்க.
அந்த அந்த சீசன் பார்த்தோன்னா அவங்க ப்ரொமோட் டீமுக்கும் ஒரு பிஎல் அந்த டீமுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஒரு 6-7 லோன் சைனிங்ஸ் உங்களுக்கு சீசன். சரி ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்றியா சண்டர்லேண்ட் உருப்பட மாட்டாங்கன்ட்டு? உருப்பட மாட்டாங்க கேண்டிடேட்ஸ் தான் சொன்னேன். ரெலிகேஷனுக்கு என்னோட லாஸ்ட் கேண்டிடேட்னு சொன்னேன். ரெலிகேஷன் பண்ண போறாங்க அப்புறம் உருப்பட மாட்டாங்க. லாஸ்ட் 2 சீசன்ஸ் எல்லா ப்ரொமோட்டட் டீம்ஸ் எல்லாருமே கான் பேக் வெரி குவிக்லி இல்ல. சோ அந்த ட்ரெண்ட் பார்த்தனா சண்டர்லேண்ட் எவ்வளவு வருஷம் கழிச்சு தே கமிங் பேக். நல்ல பிக் டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்கடா. ரெண்டு டால் சென்டர் பேக் பிசிக்கல், நல்லா விங் பேக்ஸ், நல்லா பேசியா இதுவா பிஎல்க்கு ஏத்த மாதிரி ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியல. ஐ திங்க் they'll be fine. நீ அப்படியே கைலோ நீ அப்படியே சொன்னா கூட இல்ல, ஒரு 2-3 மாசம் ஸ்ட்ரகிள் ஆனா கூட அதுக்கப்புறம் they'll catch up, right? Yeah, but see, I think so. Okay, but எனக்கு வந்து Wolves-ஆ சண்டர்லேண்டா கேட்டா rather have Wolves be safer நான் சொல்றேன். அந்த கம்பேரிசன் சொல்றேன். because they have been in the Premier League for a longer season. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும். இவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும்ல. நான் Wolves சொன்னேன்னா இப்போ they lost big players and இப்போ அந்த ஸ்ட்ராண்ட் லார்சனும் நியூகாசில் கூட லிங்க்டு இப்போ. சோ உனக்கு இருக்கிற ஒரே தூக்கிட்டனா என்னதான் யாருதான் அடிப்பாங்க கோல் அந்த டீம்ல. சோ ஒரு வாரத்துல யாரையும் நீ பெருசாலாம் சைன் பண்ணிடவும் முடியாது. ஆல்ரெடி அவங்க ஆக்சுவலியா Wolves என்னன்னா இந்த போர்ச்சுகல்ல இருந்து மிட்ஃபீல்டர்ஸ் இறக்கினே இருப்பாங்க. அதை வச்சு சர்வைவ் பண்ணுவாங்க. எப்படியோ அந்த பால் கேரியிங் ப்ரொஃபைல் பயங்கரமா இறக்கிடுவாங்க. சோ ஐ திங்க் அவங்க மிட்ஃபீல்டர்ஸ்னால மேனேஜ் பண்ணலாம். பட் they don't have goals or ஸ்டாண்ட் லார்சன் போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அவங்களுக்கு. கரெக்ட். இன்னொரு ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் தெரியுமா Wolvesக்கு, நான் யோசிச்சப்போ மேனேஜர் கொஞ்சம் சாலிடான மேனேஜர் அவங்களுக்கு. சோ லாஸ்ட் சீசனும் he proved அந்த இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு. பட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 4-0 was bad score. அது एक्चुअली நல்லா ஆனாங்க. எத்தனை ஆஃப்சைட் சான்சஸ் தெரியுமா? லைக் அதனால எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு வரல because lot of offside chances உங்களுக்கு சான்சஸ் எல்லாமே க்ளோஸ் ஆஃப்சைட் 2-3 சான்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் felt very solid. நம்ம என்ன சொல்றது, செகண்ட் ஆப்ஷன் அந்த ஜோன்ல இருப்பாங்க பட் மோஸ்ட்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரெலிகேட் ஆவாங்களான்னு டவுட் தான். சண்டர்லேண்ட் மாதிரி நினைக்கிறேன். they'll be fine. சண்டர்லேண்ட் செகண்ட் ஜோன். சுகன் ஓ செகண்ட் வெஸ்ட் ஹாம் பேசிரோண்டா. வெஸ்ட் ஹாம் வந்து ஓ செகண்ட் ஜோன் அப்படி. நான் என்ன சொன்னேன்? பிரென்ட்ஃபோர்ட். பிரென்ட்ஃபோர்டோட முக்கியமான பிரச்சனையே பாரு, ஒண்ணு நீங்க தான் காரணம். பாவம் போன வருஷம் வந்து அந்த விங்ல இருந்த அந்த ஒரு பக்கா கெமிஸ்ட்ரி மேனேஜர் அவ டீம் போகணும் அவன விட்டுருவேன். சும்மா இருந்தவன ஒரு 20 மில்லியன் கொடுத்து தூக்கிட்டீங்க. அடுத்து இன்னொருத்தன் வந்து டிஸ்டர்ப்டா இருக்கிறான், அவனும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சோ விசா எம்போ ரெண்டு பேருமே வந்து காரணம் யார் தெரியுமா? யார் தாட்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் ஏடா அவனாவது டிஸ்டர்ப்டா இருக்கிறான், இன்னொருத்தர நீங்க தூக்கவே தூக்கிட்டீங்க. நல்லா சொல்லுவாங்க, அவங்க கேட்ட காசு கொடுத்துட்டு பே பண்றாங்க. ஆனா நீங்க பண்றீங்க வேற ஒரு அழகாசம். நாங்க ஒண்ணும் பண்ணலடா, நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவன் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறான். என்னடா இல்ல அவங்க பாரு அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச். சரியா, நம்ம எங்க பேசிட்டு இருக்கிறோம், நீ எங்க போயின்னு மட்டும் பாரு. சரியா, இல்லடா நீ ரூட் கால்ஸ் போயிட்டு இருக்கேன்டா. எதனால பேரு வீசா அப்படி இருக்காங்க. பட் ஓகே சொல்லு. சோ அந்த ரெண்டு பேருமே இப்போ இல்லாதனால கொஞ்சம் அன்செட்டில்டா இருக்குது. அடுத்தது வந்து டாமஸ் பிராங்க் தான் வந்து பிரென்ட்ஃபோர்ட்னாலே உனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் தாமஸ் பிராங்க் தான். ஆட்டிடியூடு டாக்டிக்கலி ஒன்னும் பெருசா பேச வேண்டியதே இல்லை. ஸோ அவர் போய் அடுத்த ஒரு புதுசா மேனேஜர் வந்து அண்ட் அவங்க வந்து இல்ல இந்த பிரென்ட்ஃபோர்ட் ஓனர்ஸ் வாண்ட் அட்டாக்கிங் ஃபுட்பால். அந்த இப்போ இந்த மேனேஜரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஹி இஸ் ட்ரைங் டு ப்ளே அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் போல. நான் மேட்சை பார்க்கல, ஃப்ரம் வாட் ஐ ரெட். இன்னொன்னு என்னன்னா இல்லடா அதுதான் அடுத்தது என்னன்னா பிரச்சனை. இன்னொரு என்ன ஒரு ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் ஐ மீன் அவங்க கன்ஃபார்ம் ரெலிகேஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன். தே மைட் பி இன் தி மிக்ஸ். பட் ஏன் அப்படி சொல்றேன்னா ஹெண்டர்சன் சைன் பண்றாங்கடா. ஹெண்டர்சன் இஸ் நாட் மேட்ச் ஃபிட். அவன் ஸ்டார்ட் பண்ணல. ஹி பிரிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உட்டாராவை சைன் பண்றாங்க. அப்புறம் டாம்ஸ்கார்ட் கூட போன மேட்ச் ஆடல போடுது, அவங்க பிரெக்னன்சி குழந்தை போறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷாடே வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் சோ ஆடுறதுக்கு. சோ இந்த புது மேனேஜர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சைன் ஆகலடா. அவங்க இங்க இருந்து ஒருத்தர சைன் பண்ணாங்கடா, 20 மில்லியன் சைனிங். லைக் வேற புது மேனேஜரோட லைக் புண்டஸ்லீகாவோ எங்க இருந்து பண்ணாங்கடா. ஏன் ஃபைன்வுட்ல இருந்து ஒருத்தன பண்ணிருக்காங்க. சோ அவனும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஓகே தான், பாப்போம். சோ வித் டைம் they will come good நினைக்கிறேன். பட் பொறுத்து கொஞ்சம் இறக்கி விட்டுருவாங்க அந்த இதுல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 11 உங்களுக்கு ஒழுங்கா உட்காரணும்டா. போன மேட்ச் அவங்களோட ஸ்டார்டிங் 11 வாஸ் நாட் தி பெஸ்ட் ஆன் பேப்பர் போல இது. சோ அதுதான் வந்து பிரென்ட்ஃபோர்டுக்கு பத்தின என்னுடைய அபிப்பிராயம்.
வேற என்ன நான் சொன்னது நீ சொன்னதுன்னு இல்லடா, பொதுவாவே பேசுவோம்டா. கீத் ஆண்ட்ரூஸ் என்னன்னா, எனக்கு கீத் ஆண்ட்ரூஸ் அப்ப நியூ மேனேஜர் என்னன்னா, லைக் he doesn't have எக்ஸ்பீரியன்ஸ், மேனேஜிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. செட் பீஸ் கோச்சா இருந்து now he's become the சாம்பியன்ஷிப்ல என்ன அட்டாக்கிங் சூப்பர் ஃபுட்பால் ஆடி இருக்கான் தெரியுமா? பிரென்ட்ஃபோர்ட் தானடா. தாமஸ் பிராங்க் வந்து ஃபர்ஸ்ட் கோச். அவன் பிரென்ட்ஃபோர்ட்ல மேனேஜரா ஆகிறதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டா தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி வேற எதுவும் பெரிய கிளப்ல இருந்த மாதிரியோ இல்ல வேற எந்த சாம்பியன்ஷிப் வந்து டீச் ஒரு லாட்ரா. சாம்பியன்ஷிப்ல நீ மேனேஜர் ஆயிட்டு வந்தனா லைக் உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் படிங்க. டைரக்டா ஃபர்ஸ்ட் சீசனே பிஎல்ல வந்து நீ செட் பீஸா கோச்சா வந்து பண்றது அதுமே ஒரு பெரிய சேலஞ்ச். லைக் வெரி டிஃபிகல்ட். ஆனா பிரென்ட்ஃபோர்ட் இஸ் a very data reliant கிளப்டா. அவங்க அந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா மேபி அடுத்த மேனேஜருக்கான ஸ்கவுட்டிங் தொடங்கிட்டு இருக்க கூட சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் எனக்கு தெரியல, ஒரு டேட்டா பேக்கிங் இல்லாம அவங்க அவ்வளோ சொல்லிட்டு ஒரு மேனேஜரை போட்டிருக்க மாட்டாங்க. பட் அந்த செட் பீஸ் கோச்னா கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. பட் ஒன்லி டைம் வில் டெல் ஐ கெஸ். அதனால தான் அவங்க வந்து ரெலகேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு மிக்ஸ்ல இருக்க போறாங்க இந்த வருஷம்ன்றதுக்கான ஒரு இது. அடுத்தது வேற என்ன கிளப் பேசணும்? வெஸ்ட் ஹாம்டா. வெஸ்ட் ஹாம் பாய்ஸ் ப்ரீ சீசன் போறோம். ப்ரீ சீசன் அப்பவே சொல்லு. ஷான் டைஸ் மேனேஜரா வராரு பை டிசம்பர். வெஸ்ட் ஹாம் பை டிசம்பரேவா? சரி சொல்லுவோம் டிசம்பர். ஐ கேன் see it. I totally see it. என்ன பிரச்சனைனா இவனுங்க மேனேஜ்மெண்ட் அவங்க ஆசைப்படுறது ஒண்ணு, ஆனா வந்து பாட்டர் மாதிரி ஒரு மேனேஜரல் ப்ரொஃபைல் உள்ள கொண்டு வந்துட்டு அவனுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் இல்லாம நீ இஷ்டத்துக்கு பண்றேன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இந்த ஆல்வரஸும் வித்துட்டாங்க போலுது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. குடூஸை வித்துட்டு அவனை ரீப்ளேஸ் பண்ணாங்களா? இல்ல. இப்ப நீ லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு பேரை வாங்கி அது பாட்டர், அதுவும் பாட்டர் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலே he will take time அவனுடைய மேனேஜர் ஸ்டைல் கொண்டு வரதுக்கு. பிரைட்டன் தானே, பிரைட்டன்ல இருந்த போய் அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து திருப்பி வெஸ்ட் ஹாமுக்கு வெளியா, அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மிஸ்டர் ஸ்ரீராம். ஆமாண்டா, அவங்க சைனிங்கே பண்ணல. கேலம் வில்சன் ஃப்ரீ ஏஜென்ட். கேலம் வில்சன், ஆமா. கைல் வாக்கர் பீட்டர்ஸ் ஏற்கனவே விங் பேக் இருக்கும்போது இன்னொரு விங் பேக். ஆமாண்டா, என்னடா ப்ரோ, லைக் ஒரு கம்ப்ளீட் வேற கோச் எடுத்துன்னு வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. என்ன இது? ஒண்ணுமே சப்போர்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் இது எனக்கே தெரியலையே. லைக் அவன் ரொம்ப வெயிட் பண்ணி ஐ திங்க் இல்ல சீசன் ஆடும்போதே தெரிஞ்சிச்சு போ கொடூரமா போறான யுனைட்டட் கேம். ஆனா அவங்க ப்ரீ சீசன் டீசன்ட்டா இருந்ததுனால நான் படிச்சேன். அவங்க ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ண மிட்ஃபீல்ட்ல நான் பிரென்ட்ஃபோர்ட் வெஸ்ட் ஹாம் கேம் பார்த்தேன். பிரென்ட்ஃபோர்ட் இல்ல, போர்ன்மத் வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணி டைட்டில் பண்ணீங்களே அந்த டோர்னமென்ட் வந்து போர்ன்மத் வெஸ்ட் ஹாம் கேம் பார்த்தனா போர்ன்மத் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. வெஸ்ட் ஹாம் ஈஸியா இல்ல ஒரு கோல் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. சோ லைக் எல்லாமே வெஸ்ட் ஹாம் ஹேவ் பீன் வெரி புவர் இந்த ப்ரீ சீசன். ஓகே பவன் தான் ஸ்ட்ரைக்கரா? ஃபுல் க்ரூக்கும் பவனும் ஸ்ட்ரைக்கர் போல இருக்கே. ஆமாண்டா. ஐ திங்க் ஷான் டைஸ் வந்து அவனுக்கு கரெக்டான இது 4-4-2 ஆடுறதுக்கு கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணுவான். இட்ஸ் a வெஸ்ட் ஹாம் பிளே கூட டால் ஹெவி பிளேயர்ஸ் வெச்சினே டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு கேம். சோ நல்ல கால் தான் மிஸ்டர் கைலாஷ். பட் பொறுத்து பார்ப்போம். ஏதே இந்த மிட்ஃபீல்டர் இந்த எட்சன் ஆல்வரஸும் போயிட்டான்டா. எடர்சன் ஆல்வரஸ் அவனையும் வந்துட்டாங்க. கீப்பர் யாரு? அவன் தானா? டென்மார்க்ல வந்து நைஸா ஹேர் முடி வளர்த்து புது கெட்டப்ல போட்டு வேற கீப்பர் மாதிரி கூட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் பார்த்து ஈஸியா கண்டுபிடிக்கிற கெட்டப்ப தெரியாத மாதிரியே நடிக்கிற பத்தியா இவனா அப்படின்னு. ஆனா ஆரியால ஸ்டார்ட் பண்ணலடா போன கேம். ஓகே, ஆரியாவோட ப்ரீ சீசனை பார்த்தா என்னடா ஒரு ஸ்டாட் இருக்குது பை தி வே வெஸ்ட் ஹாம்க்கு. லோபெட்டோகி வந்து 22 games 7 wins and 5 draws. சரியா? பாட்டர் வந்து 20 games. எவ்வளவு வின்ஸ் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். 3 wins அதுல ஒரு யுனைட்டட் கூட. என்னடா இல்லடா 5 wins and 5 draws. லோபெட்டோகி இன்னும் ரெண்டு கேம்ல வந்து ரெண்டுமே வின் பண்ணா கூட லோபெட்டோகி ஓட ரேட்ல தான் இருக்க போறார் மிஸ்டர் பாட்டர், which I don't see happening. So yeah, on paper it's a very poor. வெஸ்ட் ஹாம் ஃபேன்ஸ் ஆல்ரெடி செம்ம காண்டா இருக்காங்க. ரேஞ்சரா இருக்காங்க. பட் ஒரு நல்ல சைனிங் பண்ணாங்கடா அந்த மலிக் டியோஃப் வந்து இந்த லெஃப்ட் விங் ஆடுறதுக்கு. சோ ஐ திங்க் அவன் ப்ரீ சீசன்லயே வாஸ் வெரி குட். சோ அது ஃபேன்ஸ் ஆர் ஹாப்பி. பட் மத்தபடி ஓவரா ட்விட்டர்ல அவங்க ஃபேன்ஸ் ஓவரா பொங்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சிஇஓவா அவங்களுடைய டெக்னிக்கல் டைரக்டரா அவன் மேல தான் ஃபுல் காண்ட் இறக்கிட்டு இருக்காங்க. பின்னாக்கா ஏதோ பேரு பாட்டிருக்கு அந்த இது போட்டாங்க. அந்த இது போடுவாங்கல்ல, டெரரிஸ்ட் இது போடுவாங்கல்ல, அது போட்டானுங்க அதுக்குள்ள அந்த எடிட்.
எனக்கு அதான் ஒருத்தர் மூஞ்சிதான் பயம் வரும் அதை பார்த்தா எனக்கு. ஆமா எனக்கும் நம்மளுக்கு அதை பேசிட்டு சம்பந்தமே இல்லடா கூட இறங்குறீங்கல்ல. சரி ஓகே, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கிளப் ஏதோ பேசணும்னு நினைச்சேன்டா. இன்னும் ஒரு கிளப் இன்னும் நீ ரெண்டு சொன்னதா club நினைக்கிறேன். பர்ன்லி அண்ட் லீட்ஸ். பர்ன்லி குவிக்கா வந்து ஒன்னு சைனிங்ஸ் அண்ட் இதுடா. ரெண்டாவது வந்து அவங்க அந்த சாம்பியன்ஷிப்ல வந்து வெரி அன்சஸ்டைனபிள் அவங்க ஆடினதெல்லாம். லைக் கம்ப்ளீட் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பர்ன்லி நீ பார்த்த அப்படின்னா. டிஃபென்சிவ் ரொம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பண்ணிருக்கு. defensive மோர் தென் over ஒன் கோல் இன் performance. 30 games ஆல் சீசன் ஒரு கோல் மேல கன்சிடர் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கேமே கன்சிடர் பண்ணாங்க. literally overperformed by like more than, I mean, some 13-15 goals which is directly related to what easily 10 points அளவுக்கு. ஸோ அதையும் கன்சிடர்லாம் பண்ணா டவுட் தான். பர்ன்லி நான் கன்ஃபார்ம் ரெலிகேஷன் வச்சிருக்கேன்டா. கன்ஃபார்ம். நானும்டா. இவன் கைல் வாக்கர் அங்க போனா எனக்கு டோட்டலா புரியவே இல்ல. கால் கிளப் ஏன் பர்ன்லிக்கு போனா தெரியலையப்பா. இன்னொரு கிளப் என்னதுடா? லீட்ஸ். லீட்ஸ்டா நான் சொன்னா. யா சோ லீட்ஸ். ஆனா லீட்ஸ் நல்லாதான்டா ஆனாங்க எவர்டன் கூட. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். லீட்ஸ் வந்து ஈஸிலி 11-14 அங்க முடிச்சிருவாங்கடா. டேய் செமையா ஆடுறாங்கடா அவங்க. நான் அந்த மேனேஜர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. டேய் அவன் எப்பவுமே மேல கொண்டு வந்து வெளியே போயிடுவான் அப்படியே. அந்த டேனியல் ஃபால்க் அவன் வச்சுதான் நான் போவேன்னு நினைச்சேன். பட் ஸ்டைல்ல மாத்திருக்கான்டா. சும்மா செம நல்லா மிட்ஃபீல்ட். நார்விச் வச்சிருந்தான். நார்விச்ல வந்துட்டு போனானே. ஆமா, எவ்ரி இயர் சாம்பியன்ஷிப் ஸ்கேம் பண்ணிட்டு இங்க வந்து நல்லா 20th முடிப்பான். இதே வேலையா பண்ணிருந்தா அவனுக்கு நல்லா நம்ம எபிசோடே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வச்சு வந்தா சுட்டா செத்தா அதே மாதிரி அட்டாக்கிங்கா ஆடுவான்டா. அப்படியே ஓப்பனா இருக்கும் அந்த நார்விச் டீம். ஜாலியா இருக்கும் அந்த கேம். ஆமா, நமக்கு நல்லா இருக்கும். 4 கோல் கேமுக்கு 4 கோல் உனக்கு கொடுப்பாங்க. அழகா வந்து சூப்பரா இருக்கும். கரெக்டா இருக்கும். யா சோ பட் அந்த எவர்டன் கேம் பார்த்தேன் நானு. ஆனா ஹோம் கேம் உனக்கு அது. எவர்டன் வழக்கம் போல எவர்டன் பிக்ஃபோர்ட் தான் வந்து காப்பாத்திட்டு இருந்தாப்ல. பட் நீதான் ஒரு ஐப் போட்ட. இருக்காங்க. பட் இல்லடா இன்னும் என்ன சொல்றதுன்னா லீட்ஸ் லீட்ஸ் ரொம்ப காம்பாக்டா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பையன் நல்லா ஆடுறான். நோட்டோ தானே அவன் பேரு. அவன் சூப்பரா ஆடி இருந்தான். அதே எனர்ஜி, அதே பேஷன், அதே டிரைவ். கிரவுட் பயங்கரமா இருக்காங்க. என்ன கைலாஷ்? ஆல்பர்ட் லூவின் வேற ஃப்ரீ ஏஜென்ட். அப்படியே சைன் பண்ணாங்களா? சைன் பண்றாங்க ஆல்பர்ட் லூவின். வாடா கிரேட்டா. ஓகே சோ அவனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு. எவர்டன் ஆக்சுவலா நான் இன்னும் எவர்டன் டாப் 10 முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். பட் எவர்டனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க குடிசன் இல்லடா கேளு. அவங்க கூடிசனை எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்கன்றது தான் எனக்கு புரியல. ஏன்னா கூடிசன் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஃபார் தேர் ஃபோர்ஸ். அதுதான் வந்து எனக்கு லைட் ஆயிடுது. ஸோ பட் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை மை வைல்ட் ப்ரெடிக்ஷன். எவர்டன் டாப் 10ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஓகேவா? பெட்டெல்லாம் வர மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப நியாயமான கரெக்ஷன்ஸ். பட் ஒரு டீம் தவிர எதுவும் கிளியர் கட்டா ரெலிகேஷன் தெரியல. ரெண்டு டீம் தெரியும்டா. வெஸ்ட் ஹாம், பர்ன்லிடா. சரி ஓகே. பட் ஐ திங்க் தோஸ் 2 ஆர் அவுட். அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கேன்னா லீட்ஸ், வுல்ஸ், பிரென்ஃபோர்ட். இது மூணுத்துல ஏதோ ஒரு கிளப். அது மூணுத்துல ஒரு கிளப் பிக் பண்ணனும்னா ஐ ஹேவ் டு கோ வித் வுல்ஸ். ஸ்டான் லார்சன் வித்துட்டா ப்ராப்பர் கேண்டிடேட் அவங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க 3? நான் வந்து பர்ன்லி, வுல்ஸ், வெஸ்ட் ஹாம். அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல முடியல. பர்ன்லி, பிரென்ஃபோர்ட், சண்டர்லாண்ட், வெஸ்ட் ஹாம். அப்புறம் தான் சண்டர்லாண்ட் 17 தான் போ. 17 16 அவ்வளவுதான். சரி என்ன சொல்ற நீ? வாட்ஸ் 3? பர்ன்லி, வெஸ்ட் ஹாம், பிரென்ஃபோர்ட். பர்ன்லி, வெஸ்ட் ஹாம், பிரென்ஃபோர்ட். ஓகே தட்ஸ் a good shout. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆக போகிறது என்று. பட் சில பல கேள்விகள் வச்சிருந்தேன்னு சொன்னேன் தெரியுமா? என்ன தெரியுமா? ஸ்ரீராம், எஸ்ஏ டு ஆர்சனல். What's your take? What are you thinking? It's a game. It's a prediction changing transfer என்ன பொறுத்த வரைக்கும். Especially பார்த்தனா அவங்க லைக் ஆர்சனல் ஆர் வெரி புவர் இன் டிரான்சிஷன்ஸ். லைக் லிட்டரலி அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக், ஐ மீன் யோக்கரஸ் அந்த பிளேயரை வச்சுக்கிட்டுமே கவுண்டரே அடிக்க வரல அவங்களுக்கு பேசிக்லி அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல. உங்க மேட்ச் நான் பார்த்தேன் நானு. என்னடா கவுண்டர் அவ்வளவு பிரேக்ஸ் அவங்களுக்கு? அவ்வளவு பிரேக்ஸ் இல்லடா. அது உனக்கு ஹைலைட்ஸ்ல பார்க்கவே ஒரு 2-3 டைம்ஸ் வருது. லைக் வெறும் அந்த கவுண்டர் மட்டுமே பார்த்தேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கவுண்டர் கிட்ட, ஒரு 8 கவுண்டர் அட்லீஸ்ட். அந்த
மிடில் தேர்ட்ல பால வின் பண்ணி இல்லடா சரி ஓகே அவ்வளவுலாம் இல்ல பட் they had 2-3 chances where they had to just make the pass and they didn't do anything with it, but didn't do anything. And அந்த வகையில பார்த்தனா அந்த உனக்கு added dimension as a counter threat வந்து இப்போ யோக்கரஸ் and as a double இதுன்றதுனால இது and low block உனக்கும் லைக் பிரேக் பண்றதுக்கும் சேவா it's a இப்போ நான் மார்டின் லீக் பண்ணா எஸ்ஏ ஆரம்பிப்பானா அது எனக்கும் புரியல. அது வந்து அவன் பிரைம் பொசிஷன் கிடையாது பட் பார்க்கணும் அது எப்படி இது பண்றாங்கன்னு. அதுவும் விங் பேக் ஓவர்லாப் பண்ணாம அவனுக்கு விங்ல லெஃப்டிங் ஆடுறது எஸ்ஏக்கு நாட் ஹிஸ் பொசிஷன் அட் ஆல். அவுட்லெட் இஸ் நாட் an outlet, he is a creative force விங்ல. சோ எனக்கு தெரியல எப்படி how they going to change தான் பண்ணோம் லெஃப்ட் சைடுல. நீ நல்ல ஹேவர்ட்ஸ் ஜிங்க்ஸ் பண்ணி விட்ட, சூப்பரா பண்ணி விட்டீங்க. நல்லா ஹேவர்ட்ஸ்லாம் வந்துருவான்டா. ஹேவர்ட்ஸ்லாம் வந்துருவான்டா கண்டிப்பா. அவங்க சும்மா சொல்றாங்க செஞ்சுரிங்கறாங்க, சும்மா சொல்வாங்க. எங்கனா பாரு செஞ்சுரிதான்டா ஆபீஷியலா இல்ல 2 மாசம் ஆகும். 2 மாசம்டா 2 மாசம்டா. ஐ மீன் see அஜய் மாதிரி சைனிங் வரப்போ 2 மாசம்லாம் ஒண்ணுமே கிடையாதுல்ல. ஓஹோ, நீ யோக்கரஸோட டெபியூ பார்க்கல அதனால சொல்ற நீ. அது சொல்லப்பா இதுக்கு மேல என்ன சொல்லணும். சோ அதுதான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சோ என்ன பிரைஸ் மாத்திக்கிறே நீ? ஒருத்தன் ஆல்ரெடி மாத்திட்டான் தெரியுமா? சைலண்டா பிரைஸ் மாத்திட்டான். டைட்டில்லாம் முடியாது. அவன் டைட்டில் போட்டுறான்டா ஸ்ரீராம் மாத்திட்டான்டா அவன் கைலாஷ். தெரியும். அவனை கேட்டேன் ஏன்டா டேய் ஏன்டா மாத்துறேன்னு கேட்டேன் அவனை அந்த மேட்ச்க்கு அப்புறம். பட் நான் செகண்ட் ரா, பட் டைட்டில் சிட்டி தான்டா, நாட் சேஞ்சிங். சரி ஓகே சூப்பர். They'll compete and probably அப்போ லிவர்பூல் தான்டா அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க வேற லெவல்ல டவுட்டா இருக்கு. ஆர்சனல் ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் வெரி கன்சர்னிங்கா இருக்கு. தெரியல எனக்கு. அதுதான் அன்னைக்கு அதர்ன எப்படி அட்டாக் பண்ணீங்க என்ன பாப்போம். ஃப்ரிம்பாங் வேற இன்ஜர்டா எங்களுக்கு. சோ தட்ஸ் ஆர்சனல் கன்சர்னிங்கா இருக்கு. லோபலோட ஃபர்ஸ்ட் கேம் ஆர்சனல் தான் இருக்கு. பிசிக்கலி ஆர்சனல் கீப்பர் பாரு, டெப்த் பாருடா எப்படி இருக்குது பாருடா டெப்த் அவங்களுக்கு. பட் சுகன் ரொம்ப அன்ஃபிட்டா இருந்தாங்கடா. என்னடா ஃபர்ஸ்ட் கேம் இவ்வளவு அன்ஃபிட்டா இருக்கீங்க அப்படி இருந்தது இல்ல. ஏன்னா நீ வந்து ஃபிட்னஸ் பில்ட் ஆகும்லாம் கரெக்ட், பட் நீ த்ரூ த சீசன் ஃபிட்னஸ் ஏத்த முடியாது, ஓரளவுக்கு தான் பில்ட் ஆகும். அந்த வகையில எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. அவங்க ஏதோ கிளப் வேர்ல்ட் கப் ஆடிட்டு வந்து அந்த ட்ரையல்ல இருந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஆடினானுங்க ஃபுல்லா. எக்ஸாக்ட்டா அப்படிதான் இருந்தது. செல்சி அறிகுறியே காமிக்க மாட்டானுங்க. கிளப் வேர்ல்ட் கப் ஆட்டு வந்த மாதிரி ஆடுறானுங்க அவனுங்க. ஏன்னா ஸ்குவாட் இருக்காங்க. But yeah, adanda. So yes, I mean contenders, but second maybe, but title okay, super. இன்னொன்றா அடுத்தது என்ன கேட்கணும்னு வெச்சனா எவர்டன் பெனல்டி பாத்தீங்களா? I don't agree, not a penalty. ராம் பாக்கறியா? இல்ல அது பார்த்தேன், டக்குன்னு பாக்க பெனல்டி மாதிரி தான் இருந்தது எனக்கு. எனக்கு பெனல்டி கிடையாது. not a penalty எனக்கு. அவ என்னடா பண்றது? கை எங்க வைக்கிறாங்க அப்புறம்? very harsh. inconsistent அதானே இருந்தது. ஆமாடா நிறைய டிசிஷன் சொல்றதா இருந்தது. ஏன்டா ஹோல்ட் பண்ண கூடாது, கார்னர்ல கைய பிடிக்கிறான், தள்ளி விட்டா என்னடா கீப்பர் கைய பிடிக்கிறான். இன்டென்ஷனலே இல்லாம கீப்பர் எல்லாம் தட்டறது ஃபவுல்ரா. பால் ஏன்னா அதே கார்னர்ல உங்க ஆள் இவனை புடிச்சு மடக்கி அப்படியே படுக்க வச்சிட்டான். அது பத்தியா? அதே இதுல அதே கார்னர்ல எம்பும்போ கூனியாவோ யாரோ அவங்க ஒரு பிளேயரை வந்து கட்டி புஷ் அப்படி ஊன்ட்டான், அப்படி ஒரு மாதிரி பிளாக் பண்ணிட்டான். சோ அப்படி பார்த்தாலும் அதுவும் ஃபவுல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இல்லடா அது ஓகே, அது ஃபவுல், அது பெனல்டி நான் ஆர்கியூ பண்ணல. நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன், பால் ப்ளே பண்ற இன்டென்ஷன் இல்லாம கோல் கீப்பரை நீ புஷ் பண்ணா என்னடா பண்ண முடியும்? லைக் ஏன் ஷாக் ஆகுற? இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போன சீசன்லாம். கரெக்ட் தான், டாக்டிக் இது இத ப்ரொடெக்ட் பண்றதா சொன்னாங்களே, எனக்கு நினைச்சேன். ஏன்னா அது முந்தின கேம் தானே. இந்த ஓகே ஃப்ரீ கிக், செல்சி ஃப்ரீ கிக், அது வேற ரூல். செல்சி அது கிறிஸ்டல் பேலஸ் என்ன அது ஃபவுல்? செல்சிக்கு ஃபவுல் இல்லடா, பால்ல போய் வாலுக்கு வந்து 1 மீட்டர் தள்ளி போறப்போ அந்த 3 மீட்டர் ஏதோ தள்ளி நிக்கணும். அவன் குய் தானே போயினா, போய் பக்கத்துல போய் அவங்க பண்ணிட்டான் செல்சி வால் பக்கத்துல. அதனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. லைக் ஆன் பேப்பர் ஷாக் ஆயிட்டேன். யா பட் தட்ஸ் ஒன் another thing. அப்புறம் எக்கிட்டிகே ஆடுறது யாராவது பாத்தீங்களா? ரெண்டு பேர்ல யாராவது? செகண்ட் ஹாஃப் எக்கிட்டிகே ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோல் நான் பாக்கும்போது அவன் சப் பண்ணிட்டாங்க 60 இல்ல சப் பண்ணிட்டாங்க. தாட்ஸ்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்கல இந்த பையன் அவ்வளவு நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு. ரைட்ல அத்லெட்டிகோ இருக்கா?
மூணு பேர் ப்ரெடிக்ஷன் கேட்டீங்க. 3 பேருமே டைட்டில் இப்ப இல்லன்னு சொல்லியாச்சு. நானே இல்ல உனக்கு ஈசாக் வந்தா மூணாவது மாறும்ல, ஈசாக் வந்தா மாறும்ல, ஈசாக் வந்தா நான் லோபல் டைட்டில் ரீப்ரெடிக்ஷன் பண்றோம். ஈசாக் வந்தா நான் டைட்டில் பே சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். சிட்டியுமே நல்லா கன்வின்ஸான ஆடல 4-0 பட் தேவர் வெரி கன்வின்சிங். என்ன கேள்வி கேட்டா இவனுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கேட்டா நீ இசாக்க பத்தி பேசி ப்ரெடிக்ஷன் பத்தி கேக்குறா. வானத பாத்தியா ஒரு ஸ்டைல் நல்லா ஆனான்டா. முன்னாடி ஒரு கேம் அதுவும் ப்ரீ சீசன் தான். அந்த மிட்ஃபீல்ட்ல பால வாங்கிட்டு கொஞ்சம் கிரியேட்டிவா லைக் ஒன் டச்ல பாஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு இவ்வளவு சர்ப்ரைசிங். நான் இவ்வளவு நல்லா ஆடுவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா போன வருஷம் பிராங்க்ஃபர்ட்ல ரொம்ப ஒல்லியாவும் இருக்கிறான். இன்னும் 23 years தான் ஆகுது. பிளஸ் பிராங்க்ஃபர்ட்ல போன வருஷம் பிராங்க்ஃபர்ட்ல அவனை பார்த்தப்போ வந்து இல்ல இவ்வளவு மிஸ் அவ்வளவு ஹெடர் அவ்வளவு இன்னும் இது கிடையாதுன்ற மாதிரிலாம் நிறைய வந்திருந்தது. பட் லிவர்பூல் ஆர் சீயிங் லைக் இசாக் மாதிரி ஒரு பிளேயர் மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. லைக் கொஞ்சம் நல்லா ஆன மாதிரி இருந்தது. சரி, ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து டீஃபோஸ் நல்லா இருந்தது பாத்தியா? இவங்க உல்ஸ் வந்து ஜோட்டாவுக்கு வச்சிருந்த டீஃபோ, அப்புறம் சண்டர்லேண்ட் போட்டிருந்த டீஃபோ. என்னடா சிரிக்கிற? இல்ல ரொம்ப ஸ்லாண்டர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறமா சொல்றேன். ஏன்டா இல்ல ஆர்சனல் பிஎஸ்ஜிக்கு ஆர்சனல் ஸ்லாப் டீஃபோ போட்டாங்க. நீ டீஃபோ பாத்தியாடா? போன வருஷம்டா நான் ஒரு சொல்ல மாட்டேன் சொன்னேன். நீங்களா ஒரு பதில் அந்த டீஃபோ வந்து டிசர்வ்ஸ் தி இது வன்மம். அது சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு டீஃபோன்னு வைக்கலாமா? நான் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டர்லாண்டோட டீஃபோமே சூப்பரா இருந்தது. உல்ஸ் வந்து இவங்களுக்கு வச்ச டீஃபோமே வந்து ஜோட்டாக்கு வச்ச டீஃபோமே ரொம்ப சூப்பரா அந்த மாதிரி இருந்தது. இது மாதிரிலாம் பெருசா பண்ண மாட்டாங்கல்ல பிரீமியர் லீக்ல. புது ரூல்ரா டீஃபோ பண்றது. அப்படியா? லா போட்டுருக்காங்களா? இப்ப பாஸ் பண்றாங்க. அப்புறம் முன்னாடி எல்லாம் சரி ஓகே மத்த லீக்ல இருந்திருக்குமோ. சரி ஓகே இங்கதான் கிடையாது. ஓகே அதான் டிஃபோ வச்சாங்களா அவனுங்க. சரிடா, இன்னும் ஒன்னே ஒன்று பண்ணா நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த ஷார்ட்ஸ் பாக்குறப்போ ஷார்ட்ஸ் பாக்குறப்போல நிறைய ஜெராட்ட கேட்கிற கேள்வி வந்து இல்ல உங்க ஒரு மிட்ஃபீல்டர் உங்க ஜெனரேஷன்ல இருந்து கூட ஆடணும் அப்படின்னு கேட்டா அவன் மோஸ்ட் ஆஃப் த பதில் வந்து ராய்கின் தான் சொல்றான். ஜெராட் 2-3 இடத்துல வந்து இல்ல எந்த மிட்ஃபீல்டர் கூட நீங்க ஆட ஆசைப்படுவீங்கன்னு கேட்டா ஸ்கோல்ஸ், லாம்பார்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இல்ல ராய்கின் பட் ராய்கினை பத்தி ரொம்ப ஃபாண்டா பேசுற மாதிரி இருக்குது. பட் ஹி குடன்ட் கிவ் இன் லைக் அந்த லிவர்பூல் இது இருக்கிறதுனால இல்ல ராய்கின்றதா ஏன் கேம் பெற்றவங்க அதனால தான் சொல்றேன், வேற ஒன்னும் இல்லன்ற மாதிரி சொல்றான். பட் வாட்ஸ் வித் ராய்கின், வாட்ஸ் இட் ஃபாண்ட்னஸ், வை? எக்ஸாக்ட்லி நம்ம வந்து பெர்செப்ஷன் என்னன்னா வந்து வெரி என்ன சொல்றது டேக்கிள் பண்றது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அப்படிதான் லைக் பீப்புளோட அசம்ஷன் அப்படிதான் இருக்கும். நோ நான்சென்ஸ் கிளியர் டேக்கிள் அந்த மாதிரி தான். பட் இஸ் வெரி குட் ஆன் த பால். லைக் அப்பெல்லாம் 4-2-man மிட்ஃபீல்ட்ல தான். பட் he had everything like engine இருக்கட்டும், he could run like and as a leader too was sensational. So I think that's probably why. அந்த ஒரு ட்ரிபிள் இதுல வந்து யுவென்டஸ் கேம் இத பார்க்கணும்னா யுவென்டஸ் அவே அந்த கேம் தான் ஹைலைட்ஸ் பார்த்திருந்தேன் ஏதோ ரேண்டமா. லைக் அந்த கேம் will tell you like ஏன் வந்து அவன் ஏன்னா அத சொல்றல உனக்கு பிசிக்காலிட்டி, ஆன் பால், அவுட் ஆஃப் பொசிஷன், டெம்போ கண்ட்ரோல், கவுண்டர் எல்லாமே he can do everything and on top of it the leadership like obviously like galvanizing the group and அவன் ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். அதனால தான் ஃபர்கி கூட சண்டை கூட ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு மேட்மேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் உட்காந்துக்கான் தெரியுமா? ஃபர்கி போய் அவசரமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கூட்டு வந்து லைக் ஒரு டைப் ஆஃப் ஒரு ப்ராப்பர் மேட்மேன். ஸோ ஹி ஹேட் டால் ப்ரொஃபைல், வெரி டிஃபிகல்ட். நீ இப்போ அதுவும் உனக்கு இந்த மாடர்ன் வந்து லைக் ட்ரைனிங் இல்லாம சேஞ்ச் ஆயிடுதுல, லைக் வெரி பொசிஷனலா இருக்கு. ஸோ நீ அந்த பொசிஷனுக்கு என்னவோ அதுதான் டெவலப் பண்ற. லைக் ஒரு மிட்ஃபீல்டர் ஹூ கேன் ஆல்சோ பிளே அட்டாக்கிங் எல்லாமே டிஃபென்சிவ்ன்றது வந்து வெர்சட்டாலிட்டி வந்து அதுதான். அண்ட் மென்டாலிட்டி லைக் சச் பிக் கிளப் வந்து உனக்கு ட்ரபிள் கொண்டு போறதுலாம் அந்த பண்டிட்ல கூட ஒன்று வெளில வருது பாரு. லைக் ஹி இஸ் டாக்கிங் லைக் தட் பிகாஸ் இன் ரியல் லைஃப் ஹி இஸ் லைக் தட்.
லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், கொஞ்சம் பைத்தியம் அந்த மாதிரி. ஆனா ஸ்டிக் டு ஃபுட்பால பார்த்தனா டோட்டலி டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் ராய்கின பாப்பனி. சோ ஐ திங்க் ஜஸ்ட் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்பப்போ. ஜஸ்ட் வெரி டோட்டலி கரெக்ட். ஓகே ஓகே. நான் பார்த்தது இல்ல. சரி, எதுக்கு அப்படி சொல்றாங்க? மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நான் ஒரு क्वेश्चन இல்ல டக்குனு ஹாட் டேக்ஸ் ஃப்ரம் கேம் வீக் 1. ஆளுக்கு ஒன்னு சொல்லுங்க பாப்போம். 1 or 2 உங்க இஷ்டம். ஹாட் டேக்ஸ் ஏதோ நான் சொன்னதே ஹாட் டேக் தானடா. வெஸ்ட் ஹாம் சி எவர்டன் ஃப்ரம் கேம் வீக் 1. நீ கேம் வீக் 1 பார்த்தா அந்த ஹாட் டேக்கே சொல்லக்கூடாது. அதான் ஹாட் டேக். சொல்லு. கேம் வீக் 1 யோசிக்கிறேன். கேம் வீக் 1 என்ன ஆச்சு? நான் எடிட் பண்றேன் பண்ணிக்கிறேன். நியூகாசில் சூப்பரா நாங்க ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தா வேற லெவல்ல இருந்துச்சு. நியூகாசில் like you think missing that striker profile to take them to illa onime pallada but the question is ஆமாண்டா விதா ஒண்ணு பண்ணல. but the question is சாம்பியன்ஸ் லீக்ல வச்ச டெப்த் இருக்காடா உங்களுக்கு? அது கூட அதான் ஸ்ட்ரைக்கர் இல்ல. நீ சொல்ற சரி ஒரு கேம் கார்டனுமே நம்ம தெரியல எனக்கு. கார்டன் நல்லா இருந்தா கேள்விப்பட்டேன். very good and they'll be in and around. அத I mean prediction வந்து எனக்கு more confidence இருக்கு. 6th prediction they'll face 5-6 easy. யாரா? நியூகாசில். Oh really? Okay. Game week 1 பேசறோம். நம்ம ஃபாரஸ்ட் பத்தி what do you guys think? எனக்கு actually they've got signings da. இப்போ கூட இப்போ நியூஸ் பார்த்தனே இவன் வந்திருக்கான். பட் டக்ளஸ் லூயிஸ் yeah lot of Forest are looking solid actually. I think Forest are looking solid. நான் சொல்றேன் ஹாட் டேக். எனக்கு என்னமோ மேன் யுனைட்டட் வந்துறாங்கன்னு தோணுது இந்த வாட்டி டாப் 6. நல்லதானா நீங்க போன கேம் சூப்பரா நீங்களே தான சொன்ன 10 கவுண்டர்னு. இல்லடா அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன் நான். ஒரு 8 கவுண்டர் பார்த்தேன் நான். சரியா? மிட்ஃபீல்ட்ல பால் விட்டது நீங்க இல்லன்றீங்களே. இல்லன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மேட்ச் எப்படின்னு கேட்டா ஆர்சனல் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னீங்க. சோ which means கண்ட்ரோல் பண்றீங்கல்ல. லைக் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் டைட்டில் வின்னர்ஸ். நாங்க வந்து எங்க இருந்து வரோம்னா லாஸ்ட் சீசன் 16th இருந்து வந்து எக்ஸ்பெக்டேஷன் அங்க இருந்து எங்களுக்கு ரீசெட் ஆகி வருது. சோ அதனால எங்களுக்கு ஹாட் டேக்னா அப்படிதான் இருக்கும். ஓகே வெச்சுக்கோ ஹாட் டேக் இட். ஓகே யா என்னமோ டாப் 6 தோணுது. 6th தோணுது எனக்கு. பாப்போம் 6th 7th தான் இருப்பாங்கன்னு தோணுது யுனைட்டட். பட் யா வேற என்னப்பா? do you guys have anything more to பேச? லிவர்பூல் கன்ஃபார்ம். எது இசைட் லிவர்பூல் நெக்ஸ்ட் வீக் எனக்கும் தோணுது. ஆனா ஓகே தான், வரலாலும் ஓகே தான். ரோடு சண்டை கொழாடி சண்டை அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? ஆமா 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 ஐ திங்க் சோ டு. வந்துருவான். பட் ஆனா வரலனாலும் ஓகே தான். மிஸ்டர் ஸ்ரீராம் அது டைம் எபிசோட் பண்ணுவோமா? வரலாறு நியூகாசில் சண்டர்லாண்ட் என்ன ஹிஸ்டரின்னு ஒரு எபிசோட் போடுவோம். டிசம்பர் தானே வருது. சீசன் ஆரம்பிக்குதுல இப்பதானே வெளியா போயிட்டு இருக்குதுல பாய்ஸ். ஏதாவது காட் எஸ்பிபி டீமுக்கு நீங்களா சொல்லுங்கடா. நீங்க ஃபர்ஸ்ட் பிக்கே வந்து டேபிள்ல வச்சு பெஞ்ச்ல இருக்காரு. என்ன பண்றது? நீங்க ஏதாவது பண்ணி தொலைஞ்சீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும்னு பார்த்தா இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. சைனே பண்ணாலும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவானா எனக்கு தெரியல. மாத்தி தான் ஆடுவாங்க. பட் ஆனா டிராஃப்ட்ஸ்ல நல்லா பிக் இல்ல. வெரி இன்ட்ரஸ்டிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். விக்கெட்டுக்கு மிஸ் ஆக மாட்டீங்க இந்த கேம். ஓகே அடுத்த மினிட்ஸ் மேனேஜ் பண்ணல. அவன் வேற ப்ரீ சீசன் கிடையாது. அதெல்லாம் இருக்கு. செகண்ட் இது செகண்ட் ஆர் தேர்ட் பிஃபோர் இன்டர்நேஷனல் பிக். கைலாஷ் எனி பிக், எனி சஜஷன்? பேட்ரிக் டோர்கு 4.5 ஸ்டார்டர். யுனைட்டடா? எஸ் I would want to recommend Nottingham Forest. நல்ல செட் ஆஃப் ஃபிக்ஸ்சர்ஸ். ஓ யா ஆமாடா. Go for Nottingham Forest boys. எனக்கு Brentford Thiago I am thinking but 6 million but Brentford எனக்கு ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் not very confident. சோ அதனால தான் யோசிக்கிறேன். நானும் பவுன தூக்கிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கேம் I'm not confident னு சொல்லிட்டு தான் பவுன தூக்கிட்டேன். நானும் தூக்கிட்டேன். பவுன் உட் 7.5 டா. நானும் அதே கொண்டு வந்தேன். கிறிஸ்புட் ஏதோ ஐயோ கையில அடிக்காது. அப்ப வொர்க் அவுட் ஆகாது. நன்றி. ஏடா பண்றத நீ பண்ணிட்டு அது வொர்க் அவுட் ஆகுதுன்னு என்ன சொல்றேன்? ரெயிண்டர்ஸ் Man City what do you think? 5.6 million தான். யாடா 5.5 யா. Totally you start every game. யா பட் ஆனா அடுத்த ரெண்டு ஃபிக்சர் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குல்ல, சேலஞ்சிங்கா இருக்குது. அது முடிச்சிட்டு நான் கொண்டு வரலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். 5.5 க்கு what about Matheus Cunha? யுனைட்டட் கொண்டு வரலாம்டா. லெஃப்ட் அண்ட் ரைட் கோல் போட போறீங்க. ஸ்ட்ரைக்கரா இருக்கீங்களா அவன?
செஸ்கோ இந்த கேம் ஐ திங்க் லாங் டர்ம் ஆட மாட்டான். நீ ஃபர்ஸ்ட் கேம் தான் அப்படி ஆடனா. ஐ திங்க் செஸ்கோ தான் ஸ்டார்ட் அண்ட் ஐ திங்க். ஓகே யா மேக் சென்ஸ் தான். அது கூட வேற டிஃபென்ஸ் ஏதாவது சாலிடா இவன்டா அவன் பேர் என்னது 800 கூட சவுண்ட்ஸ் லைக். பட் எனிவேஸ் ஹாப்பி டிராவலிங், சேஃப் டிராவலிங் மிஸ்டர் கைலாஷ். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். மிஸ்டர் ஸ்ரீராம் நீங்க அவைலபிளா இருங்க, நம்ம ஏதாவது சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து பேசுவோம். இது ஃபுட்பால் பேசலாம். சுகன் என்னுடன் ஸ்ரீராம் மற்றும் கைலாஷ். இறப்பு.